பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. சாப்பிட செல்லும். அங்க பாரு, அங்க பாரு, காக்கா பாரு, காக்கா பாரு. மாணிக்கம், என்னம்மா? மாணிக்கம், மாப்பிள்ள வெளிநாட்டுல இருந்து வராருல, நாம எல்லாரும் போலாம்ப்பா அவரை கூட்டிட்டு வரதுக்கு. எல்லாரும் எதுக்கு போனோம்? அதுக்கு இல்லப்பா, நாம எல்லாரும் போலன்னு வச்சுக்கோ, அதையே காரணம் காட்டி நம்ம எல்லாரையும் மட்டம் தட்டி பேசுவாரு. அதனாலதான் சொன்னேன். ஆமா ராசம், சந்தோஷம் உள்ளூர்ல இருக்கும் போதே நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணுவான். இப்போ அவர் வெளிநாடு போய் வேலை செஞ்சுட்டு வராரு, நம்மளை விட்டு வைப்பானா? அடே கண்ணா, ஒட்டு மொத்தமா எல்லாரும் அப்படி கூட்டிட்டு வந்துருங்கப்பா. அதெல்லாம் சரி பாட்டி, ஆனா எல்லாரும் எதுக்கு போனோம்? இல்லண்ணே, அம்மாவும் கிழவியும் சொல்ற மாதிரி எல்லாருமே போலாம். ஆமா, பிளேன் ராத்திரி 2 மணிக்கு வரும். அந்நேரத்துக்கு நீங்க எல்லாம் தூக்கம் கெட்டுட்டு அலையணுமா? அது மட்டும் இல்ல, டாக்டர் சொல்லியிருக்காரு நீங்க பகல்லையே அலையக்கூடாதுன்னு. ராத்திரி தூக்கம் கெட்டுட்டு வர எதுக்கு? ஆமாத்தே, அது மட்டும் இல்ல, நிர்மலா வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு ராத்திரியில எதுக்கு அலையணும்? பனியில போறது கெடுதல் இல்லையா? ஆமா, நானும் செல்வமா போயிட்டு வந்துடுறோம், நீங்க எல்லாம் இங்கே இருங்க. அவர் ஏதாவது நினைச்சுக்குவாருன்னு சொன்னேன் மாணிக்கம். ஏண்டி, என்னதான் இருந்தாலும் அவன் அனுப்புற பணத்தை இப்படி கோல்மால் பண்ணலாமா? சும்மா இருக்கிறத எடுத்து விட்டுக்கிட்டு அப்புறம் குத்துது கோடாயுதுன்னு நானா? ஏ கிழவி, கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ சொல்லுடா மாணிக்கம். ஆமா, மாப்பிள்ளை அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாருமா. நாங்க வீட்டுக்கு வரதுக்கே விடிகாலில் 3 மணி ஆயிடும். நீங்க நிம்மதியா தூங்குங்க. எங்க இருந்து தூங்குறது? அவர் வராருன்னு சொன்னதுல இருந்து யாருப்பா தூங்குனாங்க? வயித்துல புளி எல்லாம் கரைச்சிக்கிட்டு இருக்கு. அப்பா, அக்கா. விஜய் குரல் மாதிரி இருக்குது. விஜய் தான். விஜய் வா 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 வா. வாங்கக்கா. நல்லா இருக்கறியா? நல்லா இருக்கேன். வாங்க மாப்ள. ரொம்ப சந்தோஷம் மாப்ள வந்ததுல. சொல்ல வந்தீங்க இல்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பேன். திடீர் ப்ரோகிராம். பவானி எப்படி இருக்க? ஊர்ல அப்பா எல்லாம் ஜோக்கியமா இருக்கறாங்க. நல்லா இருக்காங்க மாமா. வாங்க வந்து உட்காருங்க. போஸ் படுத்துறான். டேய் போஸ், பாருடா யார் வந்திருக்காங்கன்னு. டேய் போஸ், டேய் போஸ். அண்ணே, நல்லா இருக்கீங்களா அண்ணே? வாங்க கோபி. வாங்க உட்காருங்க. எப்படி மாமா இருக்கீங்க? உட்காருங்க. உடம்பு பரவாயில்லையா? அழுதுட்டு இருக்காங்க. பரவாயில்ல. நீ உட்கார். இங்க பாரு. ஏண்டி செல்லம்? சரி. பாருங்க, நீங்க பாருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல. எப்படின்னு இருக்கு இப்போ உடம்புக்கு? உடம்புக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்க அண்ணி தானே வியாதியாச மாதிரியே பாக்குறா. அப்படியா? அது வியாதி குணமாயிருச்சு. பத்தியம் கடுமையா இருக்கணும்ல, அதுல கொஞ்சம் கவன குறைவா இருந்தா கூட திருப்பி கிடுங்கிறாங்களா? ஆமா மாமா, மஞ்ச காமலை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். பத்தியத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு. டாக்டரே தேவையில்லை, உங்க அண்ணியே எல்லாத்தையும் பாத்துக்கிறா. பாதி பொம்பளை டாக்டர் ஆயிட்டானா பாத்துங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷனை நல்லா கவனிச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னே. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க கோபி. இங்க சாப்பாட்டுல தான் உப்பு புளி மிளகா ஒண்ணுமே இல்லாம இருக்கு. ஆனா பேச்சுல நிறைய உரப்பு இருக்கு. பின்ன உரப்பையும் புளிப்பையும் தின்னுட்டு மேலுக்கு இழுத்து விட்டுக்கிட்டா எவ கடந்து சரிதானா சரிதானா? இதுலயும் கருத்து சொல்ல வந்துட்டியா? கொஞ்சம் சும்மா இரு. கோபி, கார்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? கார்மெண்ட்ஸ் நல்லா இருக்குனே. எப்படி இருக்க? வயித்துல புள்ள எட்டி ஒதுக்குறேனா? ஆமாக்கா. இந்தாங்கண்ணே. இது எதுக்கு? முதல்ல பிடிங்க. சூரத்துல இருந்து ஒரு பார்ட்டி வந்தாருண்ணே. அவர் ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கொடுத்தாரு. அந்த ஆர்டரை 10 நாளைக்கு முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னாரு. நான் முதல்ல யோசிச்சேன், சரி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணுவேன்னு சொல்லி எல்லாருமே டே நைட் ஒர்க் பண்ணோம். கரெக்டா முடிச்சு கொடுத்தோம். பார்ட்டிக்கு திருப்தி ஆயிடுச்சு. அதுல வந்து லாபத்தோட ஷேர் தானே இது. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா மனசுக்கு தான் ரொம்ப உறுத்தலா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, கூட இருக்க முடியாம போயிருச்சே. அண்ணே, நீங்க இந்த டயத்துல இல்லாது எனக்கு ஒரு கையை ஒடிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. ஆனா உடம்புக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். உடம்பு சரியாச்சா திருப்பி வந்து அதே மாதிரி வேலையை பார்க்க போறீங்க, அவ்வளவுதான். சரி சரி, இந்தா தானே. அப்புறம் என்ன, அந்த சூரத் பார்ட்டி வந்து நம்ம ஒர்க்ல ரொம்ப திருப்தி ஆகி போனதுனால எனக்கு நல்ல பழக்கமாயிட்டாரு. அவர் என்ன சொல்றாருனாக்க, இதே மாதிரி நல்ல குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு, எல்லா ஆர்டரையும் என்னால உங்களுக்கு பிடிச்சி கொடுக்க முடியும். ஆனா நீங்க வந்து ஒரு 4 நாள் சூரத்துல இருக்கணும்னு சொல்றாரு. நல்ல விஷயமா தான் இருக்கு. நல்ல ஐடியாவா இருக்கே. உடனே கிளம்பி போக வேண்டியதானே? போகணும் தானே. அது சம்பந்தமா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம்.
என்ன கோபி சொல்லு. நான் இத்தனை நாள் சூரத்தில் போய் தங்குறதுன்னா நம்ம கார்மெண்ட்ஸை பொறுப்பாக பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதே மாதிரி பெரிய ஆர்டர் ஒன்று இன்னொருத்தர் கொடுத்துருக்காங்க. அதான் நீங்கள் அங்கே வந்து உட்காந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அது எப்படி கோபி? அண்ணே, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைங்கிற எனக்கு நல்லாவே தெரியும். இதில் ஒன்றும் அலைய வேண்டியதெல்லாம் இல்லை. ஒரே சேரில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நான் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் போவேன். ஏன் கோபி, இதுக்கு எதுக்கு நீ நேராக வரணும்? ஃபோன் பண்ணி சொல்லி தான் நான் இங்கே வந்திருப்பேன்ல. அப்படி இல்லைண்ணே, உங்களுக்கும் உடம்பு சரியில்லை, உங்களே நேரில் வந்து பார்த்த மாதிரி இருக்கும். அதோட பணத்தையும் கொடுத்து விஷயத்தை நேரில் உங்கள்கிட்ட விளக்கி உங்களை கையோட அழைச்சிட்டு போலான்னு தான் வந்தோம். இத பாருங்க கோபி, இப்பதான் அவர் செத்து பழிச்சு எந்திரிச்சு வந்து உட்கார்ந்திருக்காரு. இன்னும் பத்தியம் கூட முடியல. நீங்க பாட்டுக்கு அவர் மெட்ராஸ் கூப்பிட்டீங்கன்னா எப்படி? தானோ இத பாருங்க, பத்திய சாப்பாடு முடியாம கூட்டிட்டு போனா பிரச்சனை ஆயிடும். பத்தியத்தை பாதியில விட்டா திரும்ப காமால வந்துரும் வைத்தியம் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இவரை அனுப்ப முடியும்? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. அன்னைக்கு உங்க வீட்ல உங்க கண்ணு முன்னால தானே இவர் மயங்கி விழுந்தாரு. அதெல்லாம் வரது கஷ்டம் கோபி. பத்தியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அனுப்புவேன். அண்ணே, இப்படி படபடன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் எப்படி பேசுறது? எனக்கும் பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அப்பதான் என்ன நிலவரங்க நான் உங்களுக்கு விளக்க முடியும். நடுவுல மூச்சு விட்டா கூட வாய் அடைக்கிறதுக்கு இவர் ரெடியா இருக்காரே. அண்ணே, பத்தியத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அது எவ்வளவு முக்கியமானதுன்னு எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, அண்ணன் மெட்ராஸ்க்கு வரும்போது நீங்களும் கூட வந்துருங்க. அண்ணனை நீங்க கவனிச்சுக்கோங்க, அண்ணன் கார்மெண்ட்ஸை கவனிச்சுக்கிட்டோம். என்ன வேணும்னு தலையாட்டுற? அவர் சரியா தான் சொன்னாரு. இவரோட வியாபாரம் பெருகணும்னா இவர் சூரத்து போறது ரொம்ப முக்கியம். அதுக்கு போஸ் அண்ணன் சென்னைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தனக கூட போறது ரொம்ப முக்கியம். சரிங்க, காலையில முதல் பஸ்க்கே போயிடலாம். நைட்டு சாப்பாடு போடுவீங்களா? ஏன் நிர்மலா, அவர் வரும்போது வரப்போறாரு. நீ போய் படுத்து தூங்க. அவர் வந்ததை நான் எழுப்புறேன். நீ சொல்றது நல்லா இருக்குதே. ஊர்ல இருந்து வர்றது அவ புருஷன், அவ எப்படி போய் தூங்குவா? வந்துட்டாருமா? ஹாய் எவ்ரிபடி. சந்தோஷா, வாங்க மாப்பிள்ள, எப்படி வாங்க. இருக்கீங்க ஆண்டி? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா நீங்க? நல்லா இருக்கேன். ஆ. நல்லா இருக்கீங்க. சரோ, ஆரத்தி எடுத்துட்டு வாமா. இந்த வரேன். இன்னும் நீங்க அந்த ஆரத்தி எடுக்கிற பழக்கத்தை விடவே இல்லையா? இந்தியாவுல அந்த ஆரத்தியால ஒரே தொந்தரவா போச்சு. என்ன சந்தோஷம் எப்படி சொல்ற? ஊர் கடந்து நாடு கடந்து கடல் கடந்து போய் வேலை செஞ்சுட்டு வந்திருக்க. உனக்கு எவ்வளவு திருஷ்டி பட்டிருக்கும், அதெல்லாம் கழிய வேண்டாமா? இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடே ஒரு திஷ்டி தான். இது வேற தனியா? கிண்டல் பண்றது விடவே மாட்டீங்களா? உள்ள வாங்க. வா. உட்காருங்க மாப்பிள்ள. நிர்மலா, மாப்பிளைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கூட? என்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது ஃப்ரெஷ்ஷா இருந்தா கொடுங்க. இந்தாங்க எலுமிச்சம்பழம் ஜூஸ். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு லெமன் ஜூஸ் பிடிக்குன்னு கரெக்டா கொண்டு வந்துட்டீங்க. அமெரிக்கால எப்படி இருந்தீங்க சந்தோஷ்? ஃப்ரீயா ஜாலியா அங்க இருந்தேன். அனாவசியமான கேள்விகள் தொந்தரவுகள் எதுவுமே கிடையாது. குறிப்பா நிர்மலா மாதிரி ஆட்கள் அங்க கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லை. பரவாயில்லையே, நான் ஏதாவது சொன்னா சிரிக்கிற அளவுக்கு முன்னேறிட்டீங்க. சந்தோஷ், நாங்க எல்லாரும் உங்களை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்படியா? ஆமா சந்தோஷ், சமயத்துல நீங்க பேசுறது அபத்தமா இருந்தாலும் அதுலயும் ஒரு வேடிக்கை இருக்கும். அதுலயும் குறிப்பா பிரச்சனைகள் இருக்கும்போது ரொம்ப ஆறுதலா இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, இங்க நீங்க இல்லாத போது ரொம்ப வேதனை தரக்கூடிய சில விஷயங்கள் நடந்து போச்சு. அந்த மாதிரி நேரத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த வேதனையோட வலி குறைஞ்சிருக்கும்னு தோணுது. அருந்ததியை பத்தி பேசுறீங்க? இந்த நல்ல நேரத்துல எதுக்காக மாப்பிள்ள அந்த ஓடுகாலி கழுதையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எதுக்காண்டி இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப நான் எங்க இருந்து வரேன்? அமெரிக்காவில இருந்து வரேன். அங்கெல்லாம் இது ஒரு சாதாரண விஷயம். நீங்க சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? பிரிட்னி ஸ்பியர்ஸ்னு ஒரு பாப் சிங்கர், பெரிய பாடகி, கல்யாணமான 24 மணி நேரத்துல தன்னோட ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிருக்கா. அதை வச்சு இதை கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப சாதாரண விஷயம். என்ன மாப்பிள்ள, நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. நாங்க எவ்வளவு ஆடி போயிட்டோம் தெரியுமா? நாங்க யாரும் இன்னும் அந்த வேதனையில இருந்து மீளல. நாம என்ன வெள்ளக்காரங்களா அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு? கலர்ஸ்ல என்ன ஆண்டி இருக்கு? தப்பு பண்றவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இந்த மேட்டர்ல தப்பானவங்க 2 பேரு. ஒண்ணு அந்த ஆளு பாலு. அந்த ஆளுக்கு பணம் இருக்கு தவிர அறிவு கொஞ்சம் கூட கிடையாது. காதலிக்கிற ஒரு பொண்ணை எதுக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணத்துல சிக்க வைக்கணும்? 2வது தப்பு பண்ணது யாரு தெரியுமா? அந்த பொண்ணு அருந்ததி. படிச்சிருந்து முட்டாள், ஓடி போறவா எதுக்காக கல்யாணத்தை பண்ணணும்? என்ன பொறுத்த வரைக்கும் அவ சின்சியாரிட்டி இல்லாத இடியட். அவ காதலையும் சின்சியரா இல்ல, கல்யாணத்திலையும் சின்சியரா இல்ல. எக்கச்சக்கமா பணம் கடன் வாங்கி பண்ணி வச்ச கல்யாணம் எல்லாமே வீணா போச்சு. பாத்தியா செல்வம் உங்க அம்மா சொல்றத? மத்தது எல்லாத்தையும் விட்டாச்சு. காசு வேஸ்டா போயிருச்சான்.
இன்னும் மைண்ட் லெவல் மாறவே இல்லை. எத்தனை மருமகள்கள் ஓடி போனாலும் இந்த மாதிரி மாமியார்கள் திருந்தவே மாட்டாங்க. எதுக்கு மாப்பிள்ள வந்த உடனே என்ன பிடிச்சி வம்புக்கு எடுத்துட்டு இருக்கீங்க? போய் குளிக்கிற வேலையை பாருங்க போங்க. அட சரதா விடு ராசா, சந்தோஷம் எப்பவும் போல தமாசா பேசுது. மாப்பிள்ள குளிச்சுட்டு சாப்பிடணும், ஏந்திருங்களேன். கொடுங்க. தேங்க்ஸ். டோன்ட் வரி செல்வம், உனக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். என் கம்பெனில மர்லின்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்கறா. பார்க்கிறது கேமரூன் டைஸ் மாதிரி இருப்பா. யாருங்க மாப்பிள்ள அது? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், அமெரிக்கால பெரிய நடிகை. நான் பார்த்திருக்க பொண்ணு ஏறத்தால அப்படிதான் இருப்பா. அது சரி, என்ன ஜாதி? ஜாதி என்ன பெரிய ஜாதி ஆண்டி? பொம்பளை ஜாதி. அமெரிக்காலாம் அந்த மாதிரி ஜாதி எல்லாம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மர்லின் ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆனவ. புருஷன் மூலமா ஒரே ஒரு பையன் இருக்கான். ஆனா ஏகப்பட்ட சொத்து. என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? 5 கார் வச்சிருக்கான் ஆண்டி. ஒவ்வொரு காரும் நம்ம வீடு சைஸுக்கு இருக்கும். சந்தோஷ், ஏன் இப்படி எல்லாம் பேசி அம்மாவை டென்ஷன் பண்றீங்க? மாப்பிள்ள எதுக்கு இப்போ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு? அது சரி, உங்க வேலையெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? நான் ஜாயின் பண்ணி அந்த கம்பெனில ஹார்ட் ஒர்க் பண்ணதும் அதோட ஷேர் வேல்யூ எங்கேயே போயிருச்சு. அப்படியா? ஆமா, அது மட்டும் இல்லப்பா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து ஒரு 25 கம்பெனில இருந்து ஆஃபர் வந்தது. என் கம்பெனிக்கு வந்துரு ஒரே போட்டி. நிஜமாவா? என்ன நிஜமான கிண்டலா பண்ற? வேணா ஒண்ணு செய்ய, லாஸ் ஏஞ்சல்ஸ் பொடி நடையா போய் விசாரிச்சுட்டு வந்துரு. வேண்டாம், குளிக்க போங்க. ஓகே, துண்டு எடுத்துட்டு வந்துரு. சரிங்க. ஏன் நிர்மலா, நான் போனதுல இருந்து இந்த ரூம் அப்படிதான் இருக்கு. இன்னும் மோசமான கண்டிஷன் ஆயிடுச்சா? ஒரு ஏசியை போட்டிருக்கலாம், இந்த காட்டை மாத்தி இருக்கலாம். ஆமா, நான் அனுப்பிச்ச பணத்தையெல்லாம் என்ன பண்ணீங்க? என்ன நான் கேட்கிறேன், என்ன அங்க பாக்குறேன்? சரி, பாத்ரூம்ல வாட்டர் ஹீட்டராவது போட்டீங்களா? அதை கூட ஃபிக்ஸ் பண்ணலையா? அப்ப இந்த கரப்பாம்பூச்சி இருக்கிற பாத்ரூம்ல நான் குளிக்கணும் இல்லையா? சரி, லைஃப்ல சேஞ்ச் பாரு. அமெரிக்கால இருந்து அடுத்த செகண்ட் இவ்வளவு கேவலமான இடத்துக்கு வந்து. என்ன பாட்டி பாக்குறீங்க? இல்ல கண்ணு, சந்தோஷம். என்ன இது, வியாபாரத்துக்கு சாமான் வாங்கி குவிக்கிற மாதிரி விதவிதமா வாங்கிட்டு வந்துட்டீங்களே கண்ணு. இதெல்லாம் கிஃப்ட். பொதுவாவே நான் அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து சந்தோஷப்படுறதுல கஞ்சத்தனம்லாம் பண்ண மாட்டேன். மத்தவங்க மாதிரி 1.5 கொடுத்துட்டு வருஷம் ஃபுல்லா சொல்லி காட்ட மாட்டேன். இந்த விஷயத்துல நான் கர்ண மாதிரி. என்ன மாணிக்கம், நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இல்ல, உங்க நிலைமை எனக்கு புரியுது. இத்தனை ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தது உங்களுக்கு பிரமிப்பா இருக்குல்ல? என்ன நிம்மி, உங்க அண்ணன் கல்ல பத்தியா எவ்வளவு பிரமிப்புன்னு? அது சரி, பாவம், கத்தரிக்காய் முருங்கைக்கான்னு பார்த்தவருக்கு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் பிரமிப்பா தான் இருக்கும். இதை பாருங்க, உங்களுக்காக ஒரு சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன், பிடிங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அப்புறம் ஆண்டி, உங்களுக்காக ஒரு புடவை ஒன்று வாங்கியிருக்கேன், பாருங்க, கொடு. மாப்பிள்ள, அமெரிக்கால புடவை எல்லாம் விற்பாங்களா? சேச்சே, அங்கெல்லாம் ஜீன்ஸ் டாப்ஸ்னு ஒரே மாடர்ன் ட்ரெஸ் தான். அதெல்லாம் வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடாது. அதான் அங்க உள்ள இந்தியன் ஸ்டோர்ஸ்ல தேடி அலைஞ்சு இந்த புடவையை வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு வாங்கினீங்களோ? ஆமா செல்வம், ஒரு விஷயத்த பிராங்கா சொல்லவா? நான் ஷாப்பிங் போனப்ப அங்க உள்ள விதவிதமான ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தப்ப ஒரு நிமிஷம் உங்களை எல்லாம் நினைச்சு பார்த்தேன். சான்ஸே இல்ல. அங்க இருந்த ஐட்டம்ஸ்க்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. ஏன்னா எல்லாம் கலர்ஃபுல்லான காஸ்ட்லியான ஐட்டம்ஸ். எப்பா கண்ணு சந்தோஷம், ஒரே முட்டா பீத்திக்காதப்பா. உண்மையை தான் சொல்றேன் பாட்டி. உதாரணத்துக்கு ஒன்னையே எடுத்துக்க. அங்க இருந்து உனக்கு என்னத்தை வாங்கிட்டு வர்றது? அங்க விற்கிற செருப்பை கூட உன்னால போட்டுக்க முடியாது. லேடிஸ் ஐட்டம் நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபியூம்ஸ், லிப்ஸ்டிக், ஐலைனர், ரூஸ்னு ஆயிரக்கணக்கான ஐட்டம்ஸ் இருக்கு. அதெல்லாம் இந்த வீட்டுல யாரு போடுறது? வேணா நிம்மி மட்டும். நிம்மியும் போட முடியாது. அப்படி இப்படின்னு இந்த பாட்டிக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வராம வந்துட்டா? நோ, நான் அந்த மாதிரி இல்ல பாட்டி. உனக்காக தேடி பிடிச்சி 2 ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன கண்ணு, என்ன வாங்கிட்டு வந்த? இந்த பாருங்க, உள்ளன் ஸ்வெட்டர், சால்வேன்னு 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா போத்திட்டு தூங்கு. அடி ராசா. அப்புறம் ஆன்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த உள்ளன் ஸ்வெட்டர், சால்வே இந்தாங்க. அப்புறம் நிர்மலா, உனக்கு இந்த சாரி அப்புறம் பெர்ஃபியூம்லாம் இருக்கு. இதெல்லாம் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ண, அப்பதான் ஒரு மூடுக்கு வர முடியும். அப்புறம் செல்வம், டி-ஷர்ட். தேங்க்ஸ். ஏன் மாப்பிள்ள,
அங்கிருந்து திங்கறதுக்கு எதுவும் கொண்டு வரலீங்களா? இதான் சவுத் இந்தியன் மென்டாலிட்டின்னு சொல்றது. இங்க திங்கிறதுக்கு தான் அந்த தோசை இட்லி பரோட்டான்னு பின்னி எடுக்கிறீங்களே, அப்புறம் அமெரிக்கன் ஐட்டம் வேறயா? அந்த சாக்லேட்டு பிஸ்கட்லாம் குழந்தைக்காக வாங்கிட்டு வந்தேன், எடுத்து சாப்பிடுங்க. ஐயோ மாப்பிள்ளை, ஏதோ பேச்சுக்கு சொல்லிட்டு விட்டுடுங்க. நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? உங்களுக்காக அந்த saree வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் அந்த குழந்தைக்கு பொம்மையெல்லாம் இருக்கு, வச்சிருங்க. சரி. எல்லாம் ஓகே. வேலையெல்லாம் எப்படி இருக்கு? ஆஹா, என்னடா செல்வம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு பார்த்தேன். பரவாயில்ல செல்வம், 1000 பிரச்சனை இருந்தாலும் பேசிக்கா நீ மாறவே இல்லை. ஐயோ, நான் உங்க வேலையை பத்தி தான் கேட்டேன், சம்பளமெல்லாம் கேட்கல. அதை ஏன் கேட்குற செல்வம்? நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட ஷேர் மார்க்கெட் வேல்யூ நான் சேர்ந்த கொஞ்ச நாள்லயே எங்கேயோ போயிடுச்சு. நான் கொடுத்த சில ஐடியாக்கள் ஒர்க் அவுட் ஆனதால கம்பெனியோட லெவல் பெரிய அளவில் போயிடுச்சு. ஹிஸ்ட்ரியிலே அப்படி நடந்தது இல்லைன்னு வைஸ் பிரசிடென்ட் கூப்பிட்டு என்னை பாராட்டினாரு. ரொம்ப பெருமையா இருக்கு மாப்ள. எப்பவுமே இங்க அறிவாளிகளுக்கு மரியாதை கிடையாதுங்க. வெள்ளைக்காரன் தான் கரெக்டாக மரியாதை கொடுக்குறான். வணக்கம்மா. என்ன மிஸ்டர் ராமச்சந்திரன், நீங்களே அவங்கள கூட்டியாந்து வர அளவுக்கு ஆயிப்போச்சு நிலைமை. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.